Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ஆயில் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா நிறைய வைட்டமின் சி சீரம், ஆயில், டோனர் அது மாதிரி நிறைய விக்குது. ஏன்னா வைட்டமின் சி வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். சோ அத வந்து நம்ம வீட்லயே ரொம்ப அஃபோர்டபிளா செய்யலாம், ரொம்ப சிம்பிளா செய்யலாம். சோ அதுதான் எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வைட்டமின் சி ஓட நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய பவுடர் எப்படி பண்றது, ஃபேஸ் பேக் எப்படி பண்றது அப்படிலாம் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப எஃபெக்டிவான இந்த வைட்டமின் சி ஆயில் ஒரு தடவை நீங்கள் வந்து தயாரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 15 days ஆர் 1 month வந்து ஈஸியாக அதை வந்து இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான இந்த எஃபெக்டிவான இந்த வைட்டமின் சி ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் வந்து ஆரஞ்சஸ் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து அதோடைய ஸ்கின் இது மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும், ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரஞ்சு பீலோட பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபுல் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆரஞ்சு தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. பழத்தை விட அதோடைய தோலில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதை டைரெக்டாக நம்ம குளிக்கிறப்ப கூட நம்ம அந்த தண்ணியில் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மெத்தட். இது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு நம்ம வந்து போட்டுட்டு இது மூலமாக தயாரிக்கிற வைட்டமின் சியில் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜின், நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜினை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வயசான தன்மையை வராமல் இருக்கிறதுக்கு பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆரஞ்சு தோலில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக ஆகிறதுக்கு, ஏற்கனவே மங்கு மாதிரி இருக்கும், கருப்பு பேட்சஸ் மாதிரி இருக்கிறது, அன்இவன் டோன் இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸோ இது மாதிரி இப்போ பிச்சிட்டு ஒரு பாட்டிலில் வந்து போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆர்கானிக்கான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துடலாம். இது வந்து சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. நான் வந்து 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆலிவ் ஆயிலையும் வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து டெய்லி ஸ்கின்னில் வந்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வந்து போட்டு என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இது வந்து கெட்டு போகாது, எதுவும் ஆகாது. ஆரஞ்சு தோல் வந்து இருக்கே, அது வந்து எதுவும் பூசணம் பிடிச்சிருமா அப்படிலாம் நினைக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இதை நல்லா வந்து டைட்டாக கவர் பண்ணி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலேயே வைக்கலாம், நல்லாவே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து வச்சுருங்க. ஸோ வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்க வேண்டாம். கொஞ்சம் வந்து இருட்டாக இருக்கிற இடத்துல நம்மளுடைய கபோர்ட்லேயோ இல்லை வந்து நம்மளுடைய கிச்சன் ஷெல்ஃப்லேயோ கூட வச்சுக்கலாம். இதை ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எடுத்து வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பிரைட்னிங் ஜெல் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா whitening, அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து லைட் ஒரு கலர் ஒரு ஷேடு வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நிறைய வைட்டமின் சி சீரம், ஜெல் அதெல்லாம் கிடைக்கும். அதை விட சூப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப நல்லா வந்து டார்க் சர்க்கிள்லாம் இருந்தது அப்படின்னா சரியாயிடும். வந்து ஒரு டல் ஸ்கின்னாக இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும், அதாவது கொட்டிடும் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். நைட்டில் வந்து நீங்கள் தூங்குறப்ப வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் சாஃப்டாக வந்து தூங்குறப்ப வந்து நம்ம நைட் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரிக்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக அப்படியே பேபி ஸ்கின் மாதிரி வந்து ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே ஒரு ஆயில் அவ்வளோ வந்து மேஜிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பை.